சுபஹுல குனூத் ஓதுறது. சுபஹுல குனூத் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் மட்டும் குனூத் ஓதினார்கள் என்பதற்கு. இந்த குனூத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் நான் எடுத்து பார்த்தால் நாசிலா என்ற பிரச்சனை வரும்போது ஓதிய ஹதீஸ்களாகத்தான் எல்லாம் இருக்கு. நாசிலா என்றால் ஒரு நம்ம இடையில வந்துச்சு நமக்கு இந்த பிபிஎஸ் பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனை டைமில் நம்ம என்ன செஞ்சோம், பள்ளிகளில் குனூத் ஓதினோம். அந்த குனூத் 5 வக்துக்கும் ஓதுறது அல்லது சத்தமிட்டு ஓதக்கூடிய 3 வக்திலையும் ஓதுவது. ரைட், அதுலேயும் என்ன ஓதுவது? பிரச்சனையை சொல்லித்தான் ஓதுறது. அதுக்குள்ளே போய் அல்லாஹ் மஹ்தினி என்று ஓதுறதில்ல. ரைட், எனவே எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுல குனூத் ஓதினார். ஒரு ஹதீஸ் வருது, மாஸால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்னுது ஃபி சுப்ஹி ஹத்தா ஃபாரகத் துன்யா, உலகத்தை விட்டு பிரியும் வரையும் அல்லாஹுடைய தூதர் சுபஹில் குனூத் ஓதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது கடுமையான பலவீனமான ஹதீஸ். சஹீஹா இருந்தால் எல்லாரும் செஞ்சுட்டு போகலாம், இருக்கிறவண்ட வெட்டுறது நம்மளோட நோக்கம் இல்லை. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லாமல் இருக்கும்போது நடைமுறையை கொண்டு வர சொல்லணும். இப்போ சுத்ராவெல்லாம் தெரியா, ஹதீஸில் இருக்கின்றதுக்காக நடைமுறையை கொண்டு வர பார்க்குறோம். அப்போ சுபஹுல குனூத் இருந்தால் நம்ம இல்லாமாக்குவோமா? சுபஹுல குனூத் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்குறாங்க இந்த சுபஹுல குனூத் ஓதுறதை பற்றி. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இமாம் சொல்கிறாங்க அது பித்அத்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ சுபஹுல குனூத் ஓதுவது பித்அத். சரி, ஒரு வாதத்திற்கு சுபஹுல குனூத் இருக்குன்னு எடுத்துக்கொண்டாலும் ரைட், நான் கேட்குறேன் இந்த மௌலைமாரிட்ட, நீங்கள் கேட்குறதுக்காக, நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நான் கேட்குறேன். சரி, ஒரு வாதத்துக்கு சுபஹுல குனூத், அந்த குனூத்தை காட்டுங்களேன் என்னண்டு. ஏதாவது ஒரு ஹதீஸில் இருந்து சுபஹில் ஓத வேண்டிய குனூத் இது என்று காட்டுங்க. விளங்க நினைச்சுக்கொள்ள அல்லாஹ் மஹ்தினி எங்கே வருது? வித்திரு இல்லை, அதுலேயும் கருத்து வேறுபாட்டுக்கு அது வித்திருக்கா இல்லையாண்டு, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அந்த ஹதீஸில் வெளிப்படையாக வார அந்த ஹதீஸில் வாரது அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதீத் என்பது வித்திருக்குரிய குனூத். நீங்கள் கொண்டு போய் அதை எப்படி சுபஹுக்கு ஓதுவீங்க? நீங்கள் சுபஹுக்கு குனூத் இருக்கின்றால் அந்த குனூத்தை கொண்டு வந்து காட்டுங்க, நாங்கள் ஓதுறோம். சுபஹுக்கு ஓத வேண்டிய குனூத்தை ஏதாவது ஒரு கிதாபிலிருந்து கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அல்லது அபூபக்கர் இப்படி சொன்னார், அல்லது இமாம் அபு ஹனீஃபா இப்படி சொன்னார் என்று ஒரு குனூத் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ குனூத் ஓதுவது இஸ்லாத்தில் இல்லை என்றால், இப்போ நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் யாரும் குனூத் ஓதுறவங்க இல்லைன்றதுன்னு தெரியும். இப்போ குனூத் ஓதுற பள்ளிக்கு சுபஹுக்கு போனால் என்ன செய்கிறது? முதல் விஷயம், சுபஹுக்கு அந்த பள்ளிக்கு போகாதீங்க. கொஞ்சம் தூரம் வந்தாலும் குனூத் ஓதாத பள்ளிக்கு போங்க. அவடத்தை போய் சர்ச்சைப்பட்டு பிரச்சனைப்பட்டு அவங்க கேள்வி கேட்டு அது ஒரு இஷ்யூ ஆகிறத விட நம்முடைய தொழுகையை ராஹத்தா தொழுவதற்கு, இப்போ மருதமனையை பொறுத்தவரையில் எல்லா பகுதியிலையும் குனூத் இல்லாத பள்ளி அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. கொஞ்சம் போக வேண்டிய பைக் எடுத்துகிட்டு போனால் நன்மை கூட கிடைக்கும். ரைட், சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் போய்விட்டால் குனூத்துக்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தொழுகையில் இமாமை பின்பற்றுவது என்பது தொழுகையில் உள்ள விஷயங்களில் தான். தொழுகையில் இல்லாத விஷயங்களில் இமாமை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஒரு சில சவுதி அரேபியாவில் உள்ள அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் பின்னால் போனால் கையை தூக்கிட்டு நில்லுங்கன்றாங்க. பொதுவாக நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நாங்கள் சவுதியை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. நமக்கு கபருக்குள்ள கேள்வி நீ சவுதியை பின்பற்றினா இல்லையா என்பதல்ல. ரைட், நமக்கு கேள்வி ரசூலுல்லாஹ் பின்பற்றினா இல்லையா, உனக்கு அனுப்பப்பட்டு இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் ரசூலுல்லாஹ். எனவே சிலர் என்ன நினைச்சிட்டாங்க என்றால், நம்ம சவுதிக்கு வக்காலத்து வாங்குகிறோம், சவுதியை தான் பின்பற்றுறோம், சவுதியில் சொன்னால் தான் சரி. அப்படி கிடையாது. எது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து வருகிறதோ அது எகிப்திலிருந்து வந்தாலும் எடுப்போம், இந்தியாவிலிருந்து வந்தாலும் எடுப்போம், மருதமனிலிருந்து வந்தாலும் எடுப்போம் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுபஹுக்கு அப்படி ஒரு பள்ளிக்கு நீங்கள் போனால் நீங்கள் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதாக்கு பிறகு கையை கீழே விட்டுட்டு நில்லுங்க. அந்த டைமில் என்ன நீங்கள் ஓதுறேன்னால், நான் அவங்களுக்கு சொல்கிற ஐடியா என்னென்றால், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து மில்ல ஸமாவாத்தி வ மில்ல அல் அர்த் வ மில்ல மா பைனஹுமா மில்ல மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அப்படின்ற வர அந்த நீண்ட திக்ர் இருக்கே, அந்த திக்ரை ஓதினீங்க என்றால் சரியாக டைமுக்கு முடியும். ஆனால் சிறந்தது என்ன? அந்த பள்ளிக்கு போகாமல் குனூத் இல்லாத பள்ளிகளுக்கு போங்க.